ஒரு கிராமத்தில் முருகன் என்ற மிகவும் சோம்பேறி மனிதன் இருந்தான். வேலை செய்யவே பிடிக்காது. ஆனா சாப்பிட மட்டும் ரொம்ப ஆசை. ஒரு நாள் அவன் நண்பன் கேட்டான், "டேய் முருகா, நீ ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற?" முருகன் சிரித்து, "நான் பெரிய யோசனையாளர்" என்றான். "என்ன யோசனை?" என்று நண்பன் கேட்டான். முருகன் பெருமையாக, "வேலை செய்யாமல் எப்படி சாப்பிடலாம் என்று தினமும் யோசிக்கிறேன்" என்றான். அடுத்த நாள் முருகன் வயலில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது கிராமத்தார் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். "என்னாச்சு?" என்று முருகன் பயந்து கேட்டான். ஒருவர் சொன்னார், "உன் மாடு வயலில் நுழைந்து எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டு விட்டது." முருகன் உடனே எழுந்து, "அடடா, அது என் மாடா? நான் கூட காலையிலிருந்து அதை தேடவே இல்லையே" என்றான். கிராமத்தார் எல்லாரும் சிரித்தார்கள். அதற்கு ஒரு தாத்தா சொன்னார், "முருகா, உன்ன மாதிரி சோம்பேறிக்கு மாடு கூட வேலை பார்த்துடுச்சு." அதைக் கேட்டதும் எல்லாரும் வயிறு குழுங்க சிரித்தார்கள்.